இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் சோவியத் யூனியனில் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. மனிதனை தூங்க விடாமல் செய்யணும். அதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய கோல். எவ்வளோ நாளைக்கு தூங்க விடாமல் மனிதனால் இருக்க முடியும் அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துக்கிட்டு இருந்தப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கலந்துக்கிட்டவங்க ஒருத்தருக்கு சாப்பிட்டு செத்து போனாங்க. மிருகமாகவே அவங்க மாறிட்டாங்க. மனுஷன் தூங்காமல் இருந்தால் மிருகமாகவே மாறிடுவானா அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்து தான். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றின ஒரு முழுமையான ஒரு பார்வையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட். வாங்க. தூங்காமல் இருக்கிறதுக்கு ரஷ்யன் சயின்டிஸ்ட் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என் வீடியோ மூலமாக நான் உங்களை அடிக்கடி தூங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ கமெண்ட்ஸ், உங்கள் வீடியோ பார்த்தா தூங்குறேன் இதெல்லாம் பாராட்டா எடுத்துக்கிறதா இல்லை கலாய்க்கிறாய்கிற எடுத்துக்கிறதானே தெரியல. ஆனால் தூங்காத வைக்கிறேன்ல, அப்படி இருந்தும் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க? மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமுக்குங்க. ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறா தான் நாங்கள் ஓகே நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு ஒரு எந்தோ கொடுக்கும், இன்னும் நிறைய பேர் தூங்க வைக்க முடியும். அதே மாதிரி இந்த வருஷம் 1 மில்லியனை தாண்டணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சுருங்க. அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம ரஷ்யாவுக்கு போய் அங்கே என்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்கலாம். அது 1940களுடைய காலகட்டம். இரண்டாம் உலகப் போர் உச்சத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. உலக நாடுகள் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்தில் நிறைய வகையில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. புதிய ஆயுதங்களை உருவாக்குறது, புதிய போர் முறைகளை உருவாக்குறதுன்னு பல வகையில் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஆயுதங்களை சார்ந்த ஆராய்ச்சியோட மனிதர்கள் சார்ந்த ஆராய்ச்சியும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மனிதர்கள் சார்ந்த என்ன ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, குறிப்பாக போர் வீரர்களுக்கு அதிக பலம் கொடுக்கறது எப்படி, அவங்கள இன்னும் ப்ரொடக்டிவாக மாற்றுறது எப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படிங்கிற ஃபிக்ஷன் அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் கேப்டன் அமெரிக்கா. ஒரு சூப்பர் சோல்ஜரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் அந்த சமயத்தில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துச்சு. அதே அடிப்படையில் தான் இந்த கேப்டன் அமெரிக்கா கேரக்டர் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மை தான். மனிதர்கள் சார்ந்த ஆராய்ச்சிங்கிறது இந்த போர் காலகட்டங்களில் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்படி ஒரு ஆராய்ச்சியில் தான் சோவியத் யூனியனில் இருந்த விஞ்ஞானிகள் கிளம்புறாங்க. என்ன ஆராய்ச்சி? களத்தில் இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. அவங்க தூங்காமல் தொடர்ச்சியாக போரில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எதிராளி வீரர்களுக்கு தூக்கம் அவங்க டயர்டாகி தூங்கக்கூடிய சமயத்தில் இவங்க தூங்காமல் இருந்தாங்கன்னா நமக்கு வெற்றிங்கிறது இன்னும் அதிகமாக கிடைக்கும். அதனால் தூங்காமல் நம்மளுடைய போர் வீரர்கள் போர் செய்கிறதுக்கான ஒரு கேஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. ஆனால் இவங்க தான் அதை ஃபஸ்ட் டைம் முயற்சி பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது. அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரரில் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. நாசி படையில் இருந்த படை வீரர்களுக்கு இதே மாதிரியான ஒரு கெமிக்கல் கொடுத்துருந்தாங்க. அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸில் இருந்த படை வீரர்களுக்குமே இந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் கொடுத்துருந்தாங்க. அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணோன்னா ஆக்டிவாக வச்சுருக்கோம். ஒரு டீ அடித்தா ஒரு காஃபி குடித்தா தூக்கம் வராதுப்பா, பிரெயின் கொஞ்சம் டக்குன்னு ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அதே மாதிரி நரம்பு மண்டலத்தை கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான கெமிக்கல்ஸ் இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கெமிக்கல்ஸை கேஸ் ஃபார்ம்லேயோ லிக்விட் ஃபார்ம்லேயோ அந்த சோல்ஜர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் அவங்களால போர்க்களத்தில் போரிட முடியும். ஆனால் சோவியத் யூனியனில் இந்த சயின்டிஸ்ட்லாம் இதெல்லாம் என்னையா இது அப்படின்னு யோசிச்சாங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஏன் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறதுலாம் ஒரு மேட்டரா? 5 நாள் தூங்காமல் இருக்கணும், 6 நாள் தூங்காமல் இருக்கணும், ஏன் 1 மாதம் தூங்காமல் ஒருத்தர் இருந்தானா அவன் எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக இருப்பான்? அந்த மாதிரி ஒருத்தர் தூங்க விடாமல் செய்கிறதுக்கான ஒரு கேஸை உருவாக்கணும் அப்படின்னு களத்தில் இறங்குறாங்க. இந்த ஆராய்ச்சிக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் பெர்மிஷன் தராங்க. அந்த அனுமதிக்கு அப்புறமா ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பயங்கரமாக ஆராய்ச்சி செஞ்சு ஒரு கேஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கேஸ் எலிகள் மாதிரியான சின்ன சின்ன உயிர்களுக்கு செலுத்தும் போது அந்த கேஸ் அவங்கள தூங்க விடாமல் ஆக்டிவாக வச்சுருக்கிறத சயின்டிஸ்ட் பார்த்துட்டாங்க. ஆனால் இது மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, அவங்களால தூங்க முடியாமல் இருக்க முடியுதா, அது அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தெல்லாம் உருவாக்குது இப்படிங்கிறத அவங்க இப்போ ஜட்ஜ் பண்ணணும். இதுக்கு மனிதர்கள் மேலே இந்த கேஸை செலுத்தி அவங்க ஆராய்ச்சி பண்ணணும். அந்த டைமில் இது ஒரு பெரிய மேட்டராகவே இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஆட்டு மந்த மாதிரி போர்க்கைதிகளை சிறைச்சாலையில் அடைச்சி வச்சுருந்தாங்க. அதில் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு 4-5 பேர் தூக்கிட்டு வந்தால் போதும், அசால்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக ஒரு 5 சிறை கைதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நல்லா வாட்ட சாட்டமாக
ஃபிசிக்கல் ஹெல்த் பக்காவாக இருக்கிற மாதிரியான ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 5 பேருக்கும் உங்கள் மேலே நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எந்த விதமான ஹசார்டஸான எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. நீங்கள் தூங்காமல் இருக்க போகிறீங்க, அவ்வளோதான். 1 மாதம் நீங்கள் தூங்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விடுதலைங்கிறது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த கைதிகளுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. தூங்காமல் இருக்கணும், அவ்வளோதானே. தூங்காமல் இருந்தால் ஃப்ரீடம் கிடைக்குது, இதை விட என்ன நமக்கு வேணும், ஓகே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒத்துக்கிட்ட அவங்கள ஒரு ரகசிய அறையில் வச்சு அடைச்சி வச்சாங்க. அது ரொம்ப ஒரு சீல்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ளோராக இருந்துச்சு. தொடர்ந்து அவங்கள கண்காணிக்கிறதுக்காக கேமராக்கள் பொருத்தப்பட்ட ரூமாக அது இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இருந்த கேமரா இப்போ இருக்கிற மாதிரியான அட்வான்ஸ் கேமராலாம் அது இல்லை. ஓரளவுக்கு மனிதர்களுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கக்கூடிய கேமரா. அதோட அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோஃபோனும் ஒரு ஸ்பீக்கரும் அந்த ரூம்குள்ளே பொருத்தப்பட்டுச்சு. இந்த அறைக்கு மேலே பைப்லைன் மூலமாக கேஸை செலுத்துறதுக்கான வசதிங்கிறது இருந்துச்சு. அந்த பைப்லைன் மூலமாக இவங்க கண்டுபிடிச்ச அந்த தூங்க விடாமல் செய்கிற கேஸையும் ஆக்சிஜனையும் சரியான அளவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி அதில் இருந்துச்சு. இந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே அந்த 5 பேரும் அடைத்து வைக்கப்பட்டாங்க. முதல் நாள் தூங்க விடாத கேஸுங்கிறது அனுப்பப்பட்டுச்சு. அதே லெவலில் ஆக்சிஜன் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அனுப்பப்பட்டுச்சு. எந்த விதமான தொந்தரவும் இல்லை. நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க, அவங்க தூங்காமலே இருந்தாங்க. 2வது நாள் நகர்ந்துச்சு. அப்போவும் அவங்க நல்லாவே ஆக்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவாக ரொம்ப ஃப்ளாட்டான உணவு தான் கொடுக்கப்பட்டுச்சு. போர் வீரர்களுக்கு போர்க்களத்தில் எந்த அளவுக்கு உணவு கிடைக்குமோ அதை விட குறைவான அளவுக்கு அந்த உணவை கொடுக்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணி அந்த உணவை அவங்க அனுப்புனாங்க. ஸோ 3 நாள் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உடனே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக இது பெரிய லெவலுக்கு மாறப்போகுது, நாசி அமெரிக்கா இங்கிலாந்துக்காரங்களாம் மூக்கில் விரல வைக்க போகிறாங்க, எப்படா இவங்க தூங்காமல் இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு டென்ஷன் ஆக போகிறாங்க அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் குதூகலிக்கிறாங்க. ஜோசப் ஸ்டாலின் கிட்ட போய் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டுருக்கோம், பெரிய அளவுக்கு இது வெற்றிகரமாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சந்தோஷத்தில் குதிக்கிறார். அடடா சூப்பர்யா, தூங்க விடாமல் கரெக்டாக இவங்க மட்டும் முழிச்சிருந்துட்டாங்கன்னா நமக்கு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு அவரும் சந்தோஷத்தில் குதிக்கிறார். ஆனால் 4வது நாளில் இருந்து நிலைமை மாற ஆரம்பிக்குது. 4வது நாள் தங்களுக்குள்ள போர்க்காலகட்டத்தில் என்ன மாதிரியான காட்சிகளெல்லாம் அவங்க பார்த்தாங்களோ அதெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. நான் இந்த ட்ரூப்பில் சண்டை போட்டேன், அப்போ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத உருவாக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சயின்டிஸ்ட். 5வது நாள் என்ன ஆகுதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் மைக்கு கிட்ட ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் குறை சொல்கிறது அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை, அந்த 5வது நாள் முடிவில் நிறைய ஹாலுசினேஷன்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் சயின்டிஸ்ட்டுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா பார்க்காத விஷயத்தெல்லாம் பார்த்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க. என் பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கான், எனக்கு இன்னொருத்தங்க கூட பேசுகிறது மாதிரி இருக்குது அப்படின்லாம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. தூங்காமல் இருக்கிறதுனால அவங்களுடைய பிரெயின் ஏதோ ஒரு வகையில் மாற்றத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது சயின்டிஸ்ட்டுக்கு புரிய ஆரம்பிக்குது. அந்த 5 பேரில் ஒருத்தன் கத்திக்கிட்டு என்னை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கதறான். அவன் எந்த அளவுக்கு கதறான்னா அவனுடைய ஓக்கல் காடை கிழிஞ்சு போகிற அளவுக்கு அவனுடைய கதறல் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அவனுடைய குரல் வளங்கிறது மொத்தமாக மாறி கீச் குரலில் கத்த ஆரம்பிக்கிறான். அவன் மட்டும் இல்லை, அவன் கூட இருந்த மற்றவங்களும் பல வகையில் அலறாங்க. எங்களை விடுதலை பண்ணிடுங்க, எங்களால் அது முடியலன்னு கத்துறாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் எந்த அளவுக்கு தான் இவங்களால் அதை பேர் பண்ண முடியுது, இதுக்கப்புறமா அவங்களுக்கு நிலைமை சரியாகுதா இல்லையா அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணதால் அதை திறக்காமல் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 7வது நாள் ஆச்சு. 7வது நாளில் எந்த விதமான சத்தமும் கேட்கல. கேமராவுக்கு முன்னாடி யாருடைய நடமாட்டமும் தெரியலை. எங்கே அவங்க இருக்காங்க, அந்த ரூமில் அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத சயின்டிஸ்டால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அவங்க அந்த ரூம்குள்ளே தான் இருக்காங்க. ஏன்னா ஆக்சிஜன் லெவல் நமக்கு அதை தான் இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் சயின்டிஸ்ட்டுக்கு தெரியுது. எக்ஸ்பெரிமெண்ட்டை நடுவில் பிரேக் பண்ணக்கூடாது, அதுதான் தம் ரூலாக அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. உள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையானே தெரியல. அதனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும்னு முடிவு பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ண வரோம், அதனால் எல்லோரும் 10 அடிக்கு பின்னாடி போய் படுத்துருங்க, யாராவது எந்திரிச்சு உட்காந்துறீங்களா எந்திரிச்சிருந்தீங்கன்னா உங்களை சுட்டு கொண்டுருவோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எல்லா கேஸையும் வெளியே அனுப்பிட்டு அந்த சேம்பரை திறக்கிறதுக்காக சயின்டிஸ்ட்டு போனப்போ உள்ளே இருந்து சத்தம் வருது. எங்களுக்கு அந்த கேஸை கொடுங்கடா, என்னடா பண்ணியிருக்கீங்க, அந்த கேஸை திறந்து தாங்கடா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இந்த கேஸுக்கு இவங்க அடிக்ட் ஆகிட்டானுங்களா, இந்த கேஸு தான் இவங்களுக்கு போதை மாதிரி மாறிடுச்சா, ஏன் இப்படி கத்துறாங்க அப்படின்னு சயின்டிஸ்ட்டுக்கெலாம் கன்ஃபியூஷன். இருந்தாலும் உள்ளே திறந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி
திறந்து பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஒருத்தருக்கு கடிச்சு தின்னுருக்காங்க. ஒருத்தன் செத்தே போயிட்டான். செத்து போனவன் அவனுடைய உடலை பிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வயிற்று பகுதிகளெலாம் கிழிக்கப்பட்டு இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வெளியில் சிதறி கிடக்குது. அப்படி சிதறி கிடக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ரசித்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல் ஒட்டுமொத்தமாக பயங்கர மாற்றங்களை சந்திச்சிருந்துச்சு. ஒவ்வொருத்தருடைய முகமும் பார்க்க சகிக்கலை. அழுகி போன பிணம் மாதிரியான முகம் அவங்களுக்கு இருந்துச்சு. என்ன இப்படி இருக்காங்க, இவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னு பயந்து போன சயின்டிஸ்ட் உடனே சோல்ஜர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வர்ற வரைக்கும் கதவை மூடி வைப்போன்னு கதவை மூடுறாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க அந்த கேஸை குடுறான்னு கத்துறாங்க. ஓடி வந்த சோல்ஜர்ஸ் அந்த சேம்பரை திறந்துட்டு அவங்கள பிடிக்கிறதுக்கு போனப்போ நடந்ததே வேறு. ஒரு சோல்ஜருடைய தொண்டை அப்படியே கவ்வி அங்கேயே அவனை கொண்டுட்டாங்க. இப்படி ஒரு சோல்ஜர் இல்லை, மொத்தம் 5 பேர் இவங்களை காப்பாற்றுறதுக்கு போய் மரணம் அடைஞ்சாங்க. கடைசி அவங்களை இருக பிடிச்ச மயக்க ஊசியை செலுத்துகிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு மயக்கமே வரலை. தொடர்ந்து சோல்ஜர்ஸை போட்டு தாக்கிக்கிட்டே இருக்காங்க. சாதாரண டோசேஜை விட அதிகமான அளவுக்கு டோசேஜை கொடுத்தாலும் அவங்க தொடர்ந்து ஆக்டிவாக தான் இருக்காங்க. அந்த கேஸை குடுறாங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய குரலாக இருக்குது. கட்டி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள தூக்கிட்டு வந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அங்கேயே மரணத்தை தழுவினா. மீதி 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. 3 பேருக்கு எப்படியாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு டாக்டர்ஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே முடியல. மொத்தமாக எல்லாரையும் தட்டி தூக்குறாங்க. எனக்கு அந்த கேஸை கொடுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய குரலாக இருக்குது. ஓப்பன் உண்டெல்லாம் கஷ்டப்பட்டு தச்சு எப்படியாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க டாக்டர்ஸ். ஆனால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது முடியாத காரியமாக மாறுது. ஆனால் ஒருத்தன் மட்டும் ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நர்ஸு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நர்ஸ் அதுக்கப்புறமா ஒருத்தனுக்கு தூக்கமே இல்லாமல் அவனுடைய மூளைங்கிறது பயங்கரமாக ப்ரெஷர் ஆனால் கூட அவனுக்குள்ள எதிர்பாலினத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் போல். அதுதான் எனக்கு அந்த டைமில் தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கூடவே இருந்த KGF ஏஜென்ட் சொன்னார், பேசாமல் இவங்களுக்கு கம்மியான அளவுக்கு ஏன் அந்த கேஸை மறுபடியும் தரக்கூடாது, அப்படி தந்தோன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க, நம்மளால் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ண முடியுமே அப்படின்னு சொன்னார். அடடா, இது சரியான யோசனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கம்மியான அளவுக்கு அந்த கேஸ் அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த கேஸ் கிடச்ச உடனே 3 பேரில் 2 பேர் மரணம் அடைஞ்சாங்க. மீதி ஒருத்தன் மட்டும்தான் தப்பிச்சான். அந்த ஒருத்தனும் மரணம் அடைஞ்சிடக்கூடாது, அவனை இன்னும் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி இன்னும் அதிகமாக அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அதிக ஃபெசிலிட்டிஸ் கொண்ட மருத்துவமனைக்கு அவனை மாற்றினாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப டஃப்பான ஒன்றா இருந்துச்சு. அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எந்த நேரத்தில் என்ன வேணால் செய்வான் அப்படிங்கிற சூழல் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய உயிரை நினச்சி பயந்துக்கிட்டு இருந்த ஒரு மிலிட்ரி ஜூனியர் டாக்டர் தான் பதுக்கி வச்சுருந்த துப்பாக்கியை வெளியில் எடுத்து அந்த பேஷண்ட்டை நோக்கி சுட்டான். அதை தடுக்கிறதுக்கு வந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸரையும் சுட்டான். என்னை கொல்றதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா, எனக்கு சாக விருப்பம் இல்லை, இது என்னதுன்னே தெரியல, இது என்ன மிருகம்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கத்துனான் அந்த டாக்டர். குண்டடிப்பட்டு சாகிற நிலமையில் இருந்த சமயத்துலையும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கலந்துக்கிட்ட அந்த கடைசி மனிதன் என்ன தெரியுமா சொன்னான், நான் யாருன்னு உனக்கு தெரியல, நான் தாண்டா நீங்கள் உங்களுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கக்கூடிய மிருகந்தாண்டா, நான் தூங்காமல் இருந்ததால் அதனால் நான் வெளியில் வந்துட்டேன், உங்களுக்குள்ளே அவன் இன்னும் வெளியில் வராமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டே செத்துட்டான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறமா தான் மனுஷன் தூங்காமல் இருந்தால் அவன் எந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போவான், அவனுடைய மூளைக்கு எந்த அளவுக்கு ஒரு தீவிரத்தன்மை அடையும் அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால தான் இதெல்லாம் புரிஞ்சுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உண்மையிலே நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை. இந்த மாதிரியான கதைகளை வந்து க்ரீப்பி பாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மையிலே நடந்த மாதிரியான ஒரு லெஜண்டாக இந்த கதைங்கிறது பல வருடங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதை. ரஷ்யன் ஸ்லீப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது உண்மையில் நடக்கவே இல்லை. இந்த மாதிரியான புதிய பயங்கரமான த்ரில்லரான கதைகளை சோஷியல் மீடியா மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒன்று தான். அப்படி 1990கள் மத்தியில் இப்படி ஒரு கதைங்கிறது பரப்பப்பட்டுச்சு. கிளாசிஃபைடு ஃபைல்ஸில் இருந்து, அதாவது ரகசியமாக பாதுகாக்கப்பட்ட சோவியத்துடைய ஃபைல்ஸில் இருந்து இந்த உண்மைகளை நாங்கள் கண்டறிஞ்சோம் அப்படின்னு சொல்லி இந்த கதைங்கிறது எழுதப்பட்டிருந்துச்சு. இந்த கதைங்கிறது முதல்ல எதில் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ரூட்டை தேடி போனால் க்ரீப்பி பாஸ்தா விக்கி அப்படிங்கிற ஒரு விக்கிபீடியாவில் வந்து இந்த கதைங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து அந்த டைமில் ஒரு பிளாக் மாதிரியான ஒரு வெப்சைட்டாக இருந்திருக்கு. அதில் இருந்து தொடங்கின இந்த கதைங்கிறது அதுக்கப்புறம் பல வகையில் மாடிஃபிகேஷன் ஆகி
பல வேர்ஷன்ஸை கடந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து யூசேஜில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்னது கூட ஒரு வகையான வேர்ஷன் தான். இது மாதிரி பல வேர்ஷன்ஸ் இந்த கதைக்கே இருக்குது. ஆனால் இந்த கதையில் ஏகப்பட்ட குளறுபடிகள் அப்படிங்கிறது இருக்குது. முன்னுக்கு பின் முரணாக பல விஷயங்கள் இதில் இருக்கும். முதல்ல சயின்டிஸ்ட் அவங்க உயிரோடு இருந்தாங்களான்னு தெரியல அப்படின்னு டவுட் பட்டாங்க அப்படின்னு வரும். ஆனால் அடுத்த பேஜ்லேயே பார்த்திங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் எப்படி அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனாங்க அப்படின்னு வரும். இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் அதில் வரும். இப்போ நான் சொன்ன கதையிலே பார்த்தீங்கன்னா கேமரா இருந்துச்சுன்னு இருக்கும், ஆனால் கேமராவில் மூவ்மெண்ட் இல்லைன்னு இருக்கும். கேமராவில் மூவ்மெண்ட் இல்லைன்னா எப்படா அவங்க பார்த்தாங்க ஒரு டவுட் வரும். கும்மிருட்டா அந்த ரூம் இருந்துச்சுன்னு இருக்கும். கும்மிருட்டா எதுக்குடா அவங்கள வச்சாங்க, அப்புறம் எதுக்குடா கேமரா வச்சாங்கன்னு இருக்கும். அப்போ தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கூடவே இந்த கேஜிஎஃப் ஏஜென்ட் சொன்னார், இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இந்த கதைக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உண்மையாக நடந்துச்சு, அதுக்கு ப்ரூஃபாக இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை காட்டுவாங்க. நம்ம வீடியோவில் கூட அதை யூஸ் பண்ணியிருப்போம். பார்க்குறதுக்கு அப்படியே குர்ரமான ஒரு மனித உருவமாக அந்த இமேஜ் இருக்கும். ஒரு முழுசாக எரிந்து உட்கார்ந்து போன மாதிரியான ஒரு மனிதனுடைய இமேஜ் மாதிரி இது இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு ஹாலோவீனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அனிமாட்ரானிக் பொம்மை. இதுக்கு பேர் ஸ்பாசம். இதை நீங்கள் தேடினீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொம்மையோட இமேஜை எடுத்து தான் இது ரஷ்யன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்பிராதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்கிறது என்னென்னா, இது வரைக்கும் ப்ரூவன் ரெக்கார்ட்ஸில் இப்படிப்பட்ட கேஸ்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதா வரலாறுங்கிறது இல்லை. அன்அஃபிஷியலாக இருக்கலாம், எல்லாருக்குமே அதை சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒரு கேஸுங்கிறது கண்டுபிடிக்கப்படலை. இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம், ஆனால் அது ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கலாம், இல்லை அப்படி ஒரு கேஸுங்கிறது அதனால் கண்டுபிடிக்கப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு, அதில் மனுஷங்க இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ப்ரூவன் ரெக்கார்டுங்கிறதே கிடையாது. ஆனால் இப்படி ஒரு கதைங்கிறது பல வேர்ஷனாக பல வருஷமாக ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இங்கே நம்ம தமிழ் யூடியூபர்ஸ்லாம் கூட நிறைய பேர் இது உண்மையிலேயே நடந்திருக்குங்கிற மாதிரிலாம் கூட வீடியோ போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக உண்மை என்னென்னா அது நடக்கலை. இந்த கிரீப்பி பாஸ்தா கதைகள்லாம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிருக்குன்னா, இந்த கதைலாம் உண்மைன்னு நம்பி அதை நான் உண்மைன்னு நிரூபித்து காட்டுறேன், இல்லைன்னா பொய்ன்னு நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறேன்னு சொல்லி இறங்கி மோசமான மரணங்களை சந்தித்த கதைகள்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் வந்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான கதைகளை எழுதுகிறவங்க கூட எப்பா இது கதைன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிற விதமாக ஏதாவது 2-3 லைனை சேர்த்துட்டு தான் அந்த கதையவே எழுதுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபேக்ட். இந்த ரஷ்யன் ஸ்லீப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் சொல்லிட்டு கடைசியாக இல்லைன்றியானால் கடுப்பாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கடுப்பாயிட்டா ஆயிக்குங்க. சரி, ஓகே. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன். பை.